ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோதி தீனா சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி மாலோட ஆல்ரெடி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம். இது யூனிட்டி மாலோட 2வது வீடியோ. ஓகேங்களா? இந்த 2வது வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம செய்ய போகிற ஒர்க்குக்காக கம்பெனி கொடுக்கக்கூடிய இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது ஆல்ரெடி சொல்லிட்டோம். எல்லாத்துக்குமே வரக்கூடிய இன்கம் ஷாப்பிங் வவுச்சராக ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் கன்வீனியன்ட் அவங்கவுங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 300க்கும் மேற்பட்ட கம்பெனியோட டைப் பண்ணி தான் ஷாப்பிங் வவுச்சர் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே ஸ்லைட்ஸில் ஷோ ஆகுது. ஓகேங்களா? தென் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 6 லெவல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் அசோசியேட்டிவ். ஸோ ப்ரைம் மெம்பர் எல்லாருமே ஆக்டிவ் அசோசியேட் தான். ஓகேங்களா? 2வது லெவல் பிரான்ஸ், 3வது லெவல் சில்வர், 4வது லெவல் கோல்டு, 5வது லெவல் பிளாட்டினம், 6வது லெவல் டைமண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் எப்படி பிரான்ஸ் அப்படிங்கிறதுக்கு மட்டும், ஓகேங்களா, ஆக்டிவ் அசோசியேட்டில் இருக்கிறோம், இப்போது பிரான்ஸுக்கு மாறுறது எப்படி, ஆட்டோமேட்டிக்காக எப்படி அதுவே நமக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரைம் மெம்பருக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 1298 ரூபா கொடுத்து நம்ம ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணுறோம். ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணுற அத்தனை பேருமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் அசோசியேட்டு தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்டிவ் அசோசியேட்டுக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாமே ஷாப்பிங் வவுச்சராக ஜென்ரேட் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது 5% டிடிஎஸும் 10% அட்மின் சார்ஜும் பேலன்ஸ் அமௌண்ட்டு 24 மணி நேரத்தில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் அசோசியேட் ப்ரைம் மெம்பராக வந்த அத்தனை பேரும் கன்சிடர்ட் ஆஸ் ஏ ஆக்டிவ் அசோசியேட். இதுதான் ஃபஸ்ட்டு போஸ்டிங் இன் யூனிட்டி மால். ஓகேங்களா? 6 போஸ்டிங், 6 அப்கிரேட் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் தான் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் அசோசியேட். ஓகேங்களா? ஸோ ப்ரைம் மெம்பராக வந்தவங்களுக்கு நம்ம வந்து அதை ஷார்ட்டாக ஏஎன் ஆக்டிவ் அசோசியேட்டை தான் ஷார்ட்டாக ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டைரக்டில் அன்லிமிட்டடாக எத்தனை பேர்த்த வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ரெஃபர் பண்ணவங்க அத்தனை பேரும் நம்மளோட ஃபஸ்ட்டு லெவலில் வருவாங்க. அப்படி தானே? ஸோ இப்போது அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய இன்கம் நம்ம டைரெக்டாக ஒரு அசோசியேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய இன்கம் காயினாக தான் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? காயின் பார்த்திங்கன்னா ஒரு காயினோட ரேட்டு 10 ரூபா. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ காயின் ரிசீவ் பண்ண போகிறோம், எவ்வளோ அது அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆக்டிவ் அசோசியேட்டாக இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் டைரக்டில் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அவர் ஆக்டிவ் அசோசியேட் ஆகிட்டார். ஓகேங்களா? உங்களுக்கு அதனால் வரக்கூடிய இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 100 காயின். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு காயினோட ரேட் 10 ரூபா. ஸோ 100 காயின் அப்படிங்கும்போது ஒரு டைரெக்டாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபா உங்களுக்கு இன்கம் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ அன்லிமிட்டடாக எத்தனை பேர்த்த வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர்த்த ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா. ஏன்னா தலா ஒருத்தர்கிட்டருந்து வரக்கூடிய அமௌண்ட்டு 1000 ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த வரக்கூடிய இன்கமில் இருந்தே சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை அடுத்த போஸ்டிங்கான பிரான்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்கிரேட் பண்ணுது. ஓகேங்களா? அது மட்டும் நம்ம இப்போ எப்படின்னு பார்க்குறோம். 2 ஆக்டிவ் அசோசியேட். இப்போ ஃபஸ்ட்டு 2 பேர் வராங்க இல்லையா, நம்ம டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு 2 பேர்த்துக்கிட்ட இருந்து மட்டும் தலா நம்மளுக்கு எவ்வளோ வரும், மொத்தமாக 2000 ரூபா வரும். தலா ஒருத்தர்கிட்ட இருந்து 1000 ரூபா. ஓகேங்களா? அந்த 2000 ரூபாயில் ஒரு 1000 பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷாப்பிங் வவுச்சராக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1000 என்ன பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட போஸ்டிங்கை அசோசியேட் லெவலில் இருந்து பிரான்ஸ் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஆக்டிவ் அசோசியேட்டாக வந்த நம்ம எப்படி பிரான்ஸ்
அப்படிங்கிற நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்த லெவலில் நம்ம எப்படி ரீச் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எப்படி எடுத்துகிட்டு போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நபர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னாவே 1000 ருபீஸ் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு இதில் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் கைஸ். என்னோட மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் அப்படின்னா கால் பண்ணுங்கள். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்டிமேஷனாக ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கிஃப்ட் வவுச்சரை பேஸ் பண்ணி 6 கோடி ரூபாய் வரைக்கும் இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. இது சாம்பிள். ஓகேங்களா? ஸோ மோர் சூப்பர் மார்க்கெட்டு, பெட்ரோல் பங்க்கு, KFC அதில் எல்லாம் அவங்க கிஃப்ட் வவுச்சரை யூஸ் பண்ணதுக்கு உண்டான ஃபோட்டோஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம சைட்டில் ஷோ ஆகக்கூடியது. ஸோ அப்போ ஒட்டு மொத்தம் 6 லெவல் போஸ்டிங் அப்கிரேடில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் அசோசியேட் ஆகிறது எப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். பிரான்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிறதையும் பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி அப்கிரேட் ஆக போகிறோம், லெவல் இன்கம் செப்பரேட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோட நம்பர். ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.